ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம். கொஞ்சம் காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போ இறங்கி போகிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக நடந்து போகிறப்ப நிறைய காய்கறிகள் இருக்கும். நாங்கள் எப்படி காய்கறி வாங்குவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கடையில் விசாரிப்போம். எங்கே சீப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதோ அங்கே தான் வாங்குவோம். அப்படி கேட்டுக்கிட்டே போனோம். 2-3 கடையை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் சரி முதல்ல சூப்பர் மார்க்கெட் போயிடலாம். ஏன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே செமந்துட்டு இருக்கணும். அதனால் தமிழ்நாடு சூப்பர் மார்க்கெட்டு தான் அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். அங்கே போய் ஜெனிக்கு தேவையானது ஜெனி வாங்கினா, எனக்கு தேவையான சில மளிகை ஜாமான்கள்லாம் வாங்கினேன். நான் மெயினாக போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின், சப்ஜா விதை இதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்காது, அவ்வளோவா கிடைக்காது. அதனால சரி அதெல்லாம் இந்த வெயிலுக்கு சம்மருக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போய் வாங்கினேன். அப்புறம் ஜெனி கொஞ்சம் பவுட்ரு, கொஞ்சம் நெயில் பாலிஷ் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சோப்பு பார்த்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு தருவாங்க. அது நம்ம கடையில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு 20 ரூபா, 5 சோப்பு 100 ரூபா. ஆனால் 100 ரூபாய்க்கு அந்த சோப்பும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது 150 ஒருத்தர் ஒரு நல்ல பிளேட்டோ டிஃபன் பாக்ஸோ தருவாங்க. மெயினாக நான் அதுக்கு தான் போனேன். சரின்னு சொல்லி அது வாங்கினேன். நானும் ஜெனியும் அது சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்போ முத்து மாதிரி தான் இந்த வீடியோலாம் எடுத்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு பியூட்டி சம்மந்தமானது, அப்புறம் ஹெல்த் சம்மந்தமானது, அப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ப்ராடக்ட்டு, நிறைய நெயில் பாலிஷு, நிறைய அதாவது இங்கே இல்லை அப்படிங்கிற பொருள் அங்கே நம்ம இது கிடைக்கலையே அப்படிங்கிற பொருள்லாம் அங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. நான் அடிக்கிறதோட போவேன். இப்போ ஒரு 3 மந்த்தாகவே நான் போகலை. எனக்கு சூப்பர் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா முதல்ல ஒரு சைடு தான் இருந்தது, இப்போ கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா ஆக பரவாயில்லையே, சூப்பர் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது முடியே தான் இருக்குன்னு பார்த்தா உள்ளே போனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்தது. எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கினேன். ஜெனிக்கு என்னென்னலாம் தேவையோ அதே ஜெனியும் வாங்கிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே, அங்கே நன்னாரி பாட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் சரி நன்னாரி பாட்டிலும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேக்லாம் வாங்கணும்னு பார்த்தோம். பேக் ரேட்டெல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது வெளியில் வாங்குறதுக்கும் நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுக்கும் இங்கேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இருந்தாலும் சரி ஓகே இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே இருக்கிறவங்க என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் யூடியூப்பில் போட்டு சொன்னோம். அப்போ நல்ல வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த வீடியோ எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம். நிறைய பொம்மையெல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வாங்கின பொருளோட ரேட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நான் 1500 ரூபாய்க்கு, ஜெனி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணோங்களோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட்லாம் நல்லா வெரைட்டியாக இருந்தது. மன்ஸு, சில்கி அந்த மாதிரி நிறைய சாக்லேட் இருந்தது. அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது என்னென்னே தெரில, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாலே அப்படியே பார்த்திங்கன்னா இது எடுக்கவா அது எடுக்கவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம மைண்டு இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கணும், நிறையெல்லாம் நான் வாங்கலை. அப்புறம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரெடிமேட் புரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதையுமே நாங்கள் பார்த்தோம். இந்த தமிழ்நாடு சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும். ரொம்ப நம்ம லாங்காக நடக்க வேண்டாம். இதுக்கு வேறே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால நாங்கள் சரி பக்கத்தில் இருக்கிற எந்த சூப்பர் மார்க்கெட்லேயே நம்ம எல்லாமே வாங்கிடலாம், அங்கேருந்து நம்ம செமந்துட்டு வரணும் இல்லையா. அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போன நேரமாக என்னமோ ஒரே மழை மேகமாக இருந்தது. ஐஸ்கிரீமை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த குருணை அரிசிலாம் பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் அந்த சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன், ஆனால் வாங்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே காய்கறிலாம் வாங்குறதுனால நிறைய வெயிட்டாக இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு போகிறது, அதனால் எங்கள் வீட்டுக்காரை விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதேமாதிரி நவதானிய வகைகள்லாம் நிறையா இருந்தது. கம்பு, நெல், சோளம், கேப்பை, சாம் அரிசி, தெனை அரிசி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அந்த எனக்கு தினை அரிசியில் இட்லி தோசை போலாம் நான் போடுவேன். அதுவுமே வாங்கலான்னு தான் பார்த்தேன். ரேட்டு கேட்டேன். 1 கிலோ தினை பார்த்திங்கன்னா ரைஸை விட ரேட்டு ஜாஸ்திங்க. 75 ரூபா சொன்னாங்க. அடப்பாவுமே, அதாவது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நவதானியங்களை தான் சாப்பிட்டுட்டு நான் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. இப்போ அதுவே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க வந்துட்டோம். தக்காளி, கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கினேன். அப்புறம் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளேயே நாங்கள் போகலை. ஏன்னா மார்க்கெட்டை காட்டில் வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக விற்றுட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போய் கேட்டப்போ 15 ரூபா சொன்னாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா தக்காளி கிலோ 10 ரூபா தான் சொன்னாங்க. அது நாட்டு தக்காளி. எனக்கு நாட்டு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்ம நாட்டு தக்காளி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு தக்காளி நான் நல்ல தக்காளியை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டது. அதேமாதிரி கேரட்டுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ 20 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேரட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் குடித்தோம்.
ஜூஸ்களில் வந்து ஜூஸ் குடிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்வாங்கள்ல மிக்சர் ஜூஸ் அது ரொம்ப பிடிக்கும். அதை தான் குடித்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் 20 ரூபாய்க்கு குடித்தவங்க இப்போ வந்து 30 ரூபாய் ஆக்கிட்டாங்க. என்னென்னாச்சு இப்படி விலை ஜாஸ்தி சொல்கிறீங்க அப்படின்னு. இதை விட இன்னும் விலை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா. நானும் ஜெனி முத்துமாரி 3 பேர் தான் குடித்தோம். சரி நான் என் பொண்ணை விட்டுட்டு எப்படி குடிக்க அப்படிங்கிறதுக்காண்டி அவளுக்காண்டி கொஞ்சம் கொடுத்தேன். கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு போதுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டா. என் பொண்ணு இந்த மாதிரி கடைகள்லாம் குடிக்க மாட்டா. அவள் அவங்க அப்பா மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கிறத பாப்பா. நானும் அப்படி கிடையாதுங்க. பசிக்குதா எந்த இடம் கையேந்தி பவனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கூழ் கடையாக இருக்கட்டும் நான் குடிச்சிடுவேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. பசிக்கு சாப்பிடணும் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமனும் நெல்லிக்காய் தான் வாங்க போடும். நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு. லெமன் வந்து நன்னாரி வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தான். இவங்ககிட்ட வாங்கினா தாங்க கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க தோட்டத்துலேருந்து பறித்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அவங்க எப்போயுமே வந்து நான் வாங்கினேன்னா இந்த அண்ணாச்சிக்கிட்ட தான் வாங்குவேன். அப்படி சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ லெமனும் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காயும் நம்ம வாங்கிட்டோம். நெல்லிக்காய்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நல்லா பெருசாக இருந்தது. ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுவும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து நான் வந்து ஜூஸும் போட்டு குடிப்பேன். அப்பக்கப்போ ஒரு நெல்லிக்காய் வந்து சும்மாவும் சாப்பிடுவேன். இந்த வெயில் காலகட்டங்களில் இந்த மாதிரி லெமன் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த அண்ணாச்சி கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் இழுக்கையே போடுவாங்க. இப்போ 1/2 கிலோ அப்படின்னா 500 கிராம் அப்படின்னா கூட ஒரு 50 கிராம் சேர்த்தே போடுவாங்க. அதனால் ரெகுலராக வந்து நாங்கள் இவர்கிட்ட தான் வாங்குவோம். அப்படி வாங்கிட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் முத்துமாரி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அதையுமே அவர் கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷங்களும் உலகத்தில் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போனோம். அங்கே வந்து ஜெனிக்கு வந்து ஒரு காசுக்கேர் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் சரின்னு சொல்லிட்டு ஒரு காசுக்கேரும் வாங்கினோம். அப்புறம் சில பொட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோரில் சில சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்கினோம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் ஸ்டோரை வந்து முத்துமாரி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டோன் வச்சு கண்ணை பறிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிளிப்லாம் எனக்கு மாட்ட பிடிக்காது. ஜெனி வந்து வேணுமான்னு கேட்டால் வேண்டான்ட்டா. என் பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஸ்கேட் வாங்கிட்டு வந்துடும். அடுத்து எங்கே போனோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் பூ வாங்கி தலையில் வச்சுட்டு அப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். யாருக்குமே நான்வெஜ் சாப்பிட பிடிக்கல. சரி வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா அந்த வெஜ் கடையில் நாங்கள் கேட்டதில்லை, பன்னீர் புலாவ் இந்த மாதிரி கேட்டோம். அது கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள். அதனால சரி ஓகே அதுக்கு ஏற்றாப்புல முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா நூடுல்ஸ் இல்லை சொன்னாங்க. அதனால் நானும் ஜெனியும் ஒரு ஃப்ரைட் ரைஸு, என் பொண்ணு முத்துமாரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட உட்காந்துட்டோம். பரவாயில்ல, ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது. அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்த நூடுல்ஸ் தான் சரியில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா செம்மையாக இருந்தது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிடணுன்னு தான் போனோம். பன்னீர் புலாவு அப்புறம் இது காலிஃப்ளவர் ரைஸ் தான் சாப்பிட போனோம். அந்த ஹோட்டல் அந்த மாஸ்டர் வர லேட் ஆகுங்கிறதுனால சரி எங்களுக்கு வீட்டுக்கு வர டைம் ஆச்சா, அதனால ஏத்தாப்பில் இருந்த ஹோட்டலில் நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது இதுன்னு சொல்லி கிண்டல் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணு வந்து மூஞ்சி வந்து நாங்கள் போயிட்டு வர்ற தட்டியும் ஃபேஸ் காட்டவே மாட்டேன்ட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெனியும் தான் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய வீடியோலேயும் வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் போன இது வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. அநேகமாக நாங்கள் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. அதுவும் லைவுங்கிறதுனால தான் நாங்கள் சீக்கிரம் வந்தோம். இல்லைன்னா வெயிட் பண்ணி நம்ம வெஜ்ஜு ஹோட்டலே வந்து புலாவ் இதெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம். என்ன பண்ணுறது, அங்கே நம்மளுக்கு 7:30க்கு லைவ் வேறு இருக்கு இல்லையா. நாங்கள் அப்படி வந்துமே அவசரமாக வந்து பூ கூட பார்த்திங்கன்னா லைவில் நான் பூ கட்டிகிட்டே தான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.